குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு முழுமை பெறா பதிவேடுகளில் பயிற்சி கணக்கு 16 பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு, பிரதக்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கு, செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கு தயாரித்து கடன் விற்பனை மற்றும் கடன் கொள்முதல் கணக்கிடவும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன மிஸ் 4மே ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குமா, இது புரியுமா அப்படிலாம் நீங்கள் கணக்கை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. எப்போ நீங்கள் பயப்படாமல் இப்போ நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேனோ அதை அப்படியே நீங்கள் போடுங்க. இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி இதோடய ஃபார்முலாலாம் தனித்தனி கணக்காக போட்டு காமிச்சிருக்கேன். அதை முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் கடனாளிகள் கூட ஃபார்முலா, கடனீந்தோர் ஃபார்முலா, பிரதக்குரிய மாட்டுச்சீட்டு ஃபார்முலா, செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு ஃபார்முலா. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு பிரதக்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கு. அடுத்தது கடனாளிகள் கணக்கு. அடுத்தது செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கு. அடுத்தது கடனீந்தோர் கணக்கு. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பிரதக்குரிய மாட்டுச்சீட்டு கடனாளிகள் ரெண்டுமே தொடக்க இருப்பு லெஃப்ட்டு, இறுதி இருப்பு ரைட்டு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அப்படியே இந்த செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கு, கடனீந்தோர் கணக்கு இதுக்கு சொல்லும்போது வரவு பற்று. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு குழப்பம். அதனால் பிரதக்குரிய மாட்டுச்சீட்டு கடனாளிகள் கணக்கு சொல்லும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இந்த செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு கடனீந்தோர் சொல்லும்போது வரவு பற்று. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எளிமையாக கொஞ்சம் ஒரு புரியும் எது எப்படி வரும் அப்படின்னு. லெஃப்ட் அண்ட் ரைட்டு, வரவு பற்று. இப்படி ஒரு த்ரில்லாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், மறக்காமல் இருக்கும். பாருங்கள், 2018 ஏப்ரல் 1 அன்று இருப்புகள். அப்போ இதனாலும் தொடக்க இருப்பு, இதனாலும் இறுதி இருப்பு. ஓகேவா? இதனாலும் தொடக்க இருப்பு, இதனாலும் இறுதி இருப்பு. ரொம்ப எளிமையாக அந்த பாதி கணக்கு முடிஞ்சிருமா. தொடக்க இருப்பு இறுதி இருப்பு போட்டாலே பாதி கணக்கு முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். போடுவோமா? இப்போ பாருங்கள், கடனாளிகள் தொடக்க இருப்பு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அப்போ பற்று பக்கம் கடனாளிகளுடைய தொடக்க இருப்பு 2,40,000. பிரதக்குரிய மாட்டுச்சீட்டுடைய தொடக்க இருப்பு, அப்போ இதோடைய தொடக்க இருப்பு லெஃப்ட்டு, கீழே கொண்டு வரப்பட்டது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000. அடுத்தது கடனீந்தோருடைய தொடக்க இருப்பு வரவு பற்று. அப்போ இங்கே வரணும், தொடக்க இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனீந்தோரோடது 1,20,000. அடுத்தது செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டுடைய தொடக்க இருப்பு வரவு பற்றுன்றதுனால இங்கே வரவு பக்கம் தொடக்க இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. இப்போ ஃபுல்லாகவே தொடக்க இருப்பு போட்டாச்சு. 4 கணக்குக்குமே தொடக்க இருப்பு போட்டாச்சு. இப்போ இறுதி இருப்பு போடணும். இங்கே இருக்கு பாருங்கள், 2019 மார்ச் 31 அன்று இருப்பு. ஸோ இது தொடக்க இருப்பு, இது இறுதி இருப்பு. இப்போ இறுதி இருப்பு பாருங்கள், லெஃப்ட் அண்டு ரைட்டு. அப்போ ரைட் சைடு வரும்போது இறுதி இருப்பு, இறுதி இருப்பு கீழே இறக்கப்பட்டது. இப்போ பிரதக்குரிய மாட்டுச்சீட்டோட இறுதி இருப்பு எவ்வளோ? 8,000. அதே மாதிரி கடனாளிகளோட இறுதி இருப்பு எவ்வளோ? 2,20,000.
அதே மாதிரி பெரிதக்குரிய மாட்டுச்சீட்டு போட்டாச்சு, கடனாளி போட்டாச்சு. கடனீந்தோரோட இறுதி இருப்பு 1,50,000. வரவு பற்று. $1,50,000. அதே மாதிரி செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டோட இறுதி இருப்பு வரவு பற்று. அப்போ இங்கே இறுதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000. இப்போ தொடக்க இருப்பையும் போட்டாச்சு, இறுதி இருப்பையும் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் தொடக்க இருப்புன்னா லெஃப்ட்டு, இது ரெண்டுக்கும் இறுதி தொடக்க இருப்புன்னா வரவு, இதோடைய இறுதி இருப்பு அப்படின்னா ரைட்டு, இது ரெண்டுத்தோட இறுதி இருப்பு அப்படின்னா பற்று. ஓகேவா? இதுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இதுக்கு வந்து வரவு பற்று. போட்டுட்டிங்களா? பாதி கணக்கு முடிஞ்சு போச்சுமா. அடுத்தது கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம் அப்படின்னு வருது இல்லையா? இது எங்கே மிஸ் போடணும், எதில் மிஸ் போடணும், ஒன்றுமே புரியலையே அப்படின்னா, நம்ம யாருக்கிட்ட விற்றோமோ அவங்க தானே கடனாளி. அதெல்லாம் நினச்சி பாருங்கள், நம்ம ஒரு பொருளை விற்றுருக்கோம், அவங்க யாரும் நம்மக்கிட்ட காசு தரலை, அப்போ வாங்கிட்டு போனவங்க தானே கடனாளி. அப்போ இங்கே யார்கிட்ட நம்ம விற்றுருப்போம்? இந்த இருக்கு பாருங்கள், கடனாளிகள் அவங்க நம்மகிட்ட தெளிவாக இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான் இதை போடணும். ஓகேவா? எந்த கணக்கில் போடுறது மிஸ், அதுதான் மிஸ் குழப்பமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்தாலே போதும். கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம். அப்போ இங்கே பாருங்கள், இதை தொடக்க இருப்புக்கு நேராக ஆப்போசிட்டில் இதை போடணும். தொடக்க இருப்புடைய ஆப்போசிட்டில் அப்படியே பெற்ற ரொக்கம். நம்மளோட ஃபார்முலாவில் பார்ப்போம் இல்லையா? ரொக்கம் பெற்றது, காசோலை பெற்றது, பிறகுரிய மாட்டுச்சீட்டு பெற்றது அப்படின்னு. ஸோ அதில் தான் அளித்ததில்படி வாராக்கடன் விற்பனை திருப்பம் இதெல்லாம் இங்கே ஆறு இங்கே வரும் இல்லையா? அதில் தான் கடனாளியிடம் பெற்ற ரொக்கம் எவ்வளோ? 6 லட்சம். அதே மாதிரி வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி, அப்போ அதுவும் இங்கே தான் வரும். பார்த்திங்கன்னா காசோலை பெற்றது, பிறகுரிய மாட்டுச்சீட்டு பெற்றது, ரொக்கம் பெற்றது, அளித்த தள்ளுபடி, வாராக்கடன் விற்பனை திருப்பம். அப்போ இங்கே தான் என்ன வரும்? அளித்த தள்ளுபடி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000. அடுத்தது கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். அது எங்கே மிஸ் போடுறது அப்படின்னா, நம்ம யார்கிட்ட வாங்கினோமோ அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கடனீந்தோர் கணக்கில் தொடக்க இருப்புக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டு கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். இங்கே என்ன வரும்? ரொக்கம் செலுத்தியது, காசோலை செலுத்தியது, செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு செலுத்தியது, ஏற்கப்பட்டது, பெற்ற தள்ளுபடி, கடன் கொள்முதல், இது ரெண்டும் தான் இங்கே வரும். ஓகேவா? அப்போ அளித்த ரொக்கம் எவ்வளோ? 3,20,000. அடுத்தது சரக்கு அளித்தோரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி. அதாவது அவங்க நம்மகிட்ட விற்றுருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம வாங்கியிருப்போம், அப்போ அவங்க நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அர்த்தத்தில் வரும் அப்படின்னா பெற்ற தள்ளுபடி. இது இந்த வார்த்தை தான் உங்களுக்கு குழப்பம். ஏன்னா இதை நம்ம அளித்த தள்ளுபடியில் போட்டுருவீங்க, கணக்கு தப்பாயிடும். சரக்களித்தோரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி, யார் நமக்கு விற்றாங்களோ அவங்க நமக்கு தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, அப்போ இது பெற்ற தள்ளுபடி. பெற்ற தள்ளுபடி 10,000. இந்த பக்கம் முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சுதான்? கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம், கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். இது அளித்த தள்ளுபடி, இது பெற்ற தள்ளுபடி, ரெண்டு முடிஞ்சிச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டுக்கு செலுத்தியது. அப்போ செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு இங்கே இருக்கு இல்லையா? அதே மாதிரி தொடக்க இருப்புக்கு ஆப்போசிட்டில் நேராக அடுத்த பக்கத்தில் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு செலுத்தியது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000. அடுத்தது பெரிதக்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது. அப்போ பெரிதக்குரிய மாற்றுச்சீட்டு தொடக்க இருப்புக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டு பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் பெற்றது எவ்வளவு? 60,000. ஓகேவா? அடுத்தது
பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. இது எங்கே மிஸ் போடுறது அப்படின்னா, எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த கடனாளிகள் என்ன செய்வோம், ரொக்கம் பெற்றது, காசோலை பெற்றது, பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது அப்படின்னாலே ஏற்கப்பட்டது. அப்போ இங்கே ஏற்கப்பட்டதுன்னா இங்கேயும் ஏற்கப்பட்டது. அப்படியே கிராஸில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்படி இன்ட்டு போட்டு பாருங்கள். இங்கே ஏற்கப்பட்டது, அப்படியே இங்கே ஏற்கப்பட்டதுன்னா இங்கேயும் ஏற்கப்பட்டது, இங்கே மறுக்கப்பட்டதுன்னா இங்கேயும் மறுக்கப்பட்டது. கிராஸில் வரும். இது ரெண்டும் அப்படியே இங்கே கிராஸில் வரும், இதுவும் இப்படி கிராஸில் வரும். இங்கே ஏற்கப்பட்டதுன்னா இங்கே கிராஸில் இங்கே ஏற்கப்பட்டது, இங்கே மறுக்கப்பட்டதுன்னா கிராஸில் இங்கே மறுக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், இங்கே ஏற்கப்பட்டதுன்னு நமக்கு ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம். அப்படியே கிராஸில் இங்கே வரும்போது இது ஏற்கப்பட்டது. அப்போ இங்கே ஏற்கப்பட்டதுன்னா இங்கே என்ன வரும், மறுக்கப்பட்டது. அப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000. ஓகேவா. அடுத்தது வாராக்கடன் இங்கே வரும். ஃபார்முலா படி வாராக்கடன் இங்கே வரும் 16000. அவ்வளோதான், கணக்கு போட்டு முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அதை என்ன செய்யணும், போட்டதெல்லாம் கரெக்டா அப்படின்னு இப்போ டேலி பண்ணணும். கரெக்டாக ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், டேலி பண்ணி பார்த்தா மட்டும் போதும். பாருங்கள், பாருங்கள் இந்த இடம் இப்போ எது அதிகமாக இருக்குன்னா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து டேலி பண்ணுங்கள். இங்கே 60000, 4000, 8000 கூட்டினீங்க அப்படின்னா 12க்கு 2 மிச்சம் 1 72000. அப்போ இங்கே வரும்போது எவ்வளோ வருது, 72000. இங்கேயும் 72000. எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அதுலேருந்து குறைவாக உள்ள பக்கத்தை மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ இந்த பக்கம் 72000 வருது. ரெண்டு பக்கம் போட்டுக்கிட்டீங்க. அதிகமாக உள்ள பக்கத்துலேருந்து குறைவாக உள்ள பக்கத்தை மைனஸ் பண்ணணும். குறைவாக உள்ள இருக்குது 30000. அப்போ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 அப்படியே இறக்கிக்கோங்க. 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. அப்போ எவ்வளோ இருப்பு வருதுன்னா 42000. இது என்ன வருது, இங்கே ஏற்கப்பட்டதுன்னு இருக்குது. அப்போ இங்கே பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 42000. ஓகேவா. இதை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கடனாளிகள் கணக்கு போடணும். இப்போ பாருங்கள் அப்படின்னா, இங்கே இந்த இடத்துல இருக்கிறது இன்ட்டு வடிவில் இந்த பக்கம் வரும், இங்கே இருக்கிறது இன்ட்டு வடிவில் இங்கே வரும். கிராஸ் தான் இதுக்கு. இந்த மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, இது கிராஸில் அப்படியே இறங்கும். மல்டிப்ளையை ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருக்கலுக்குரிய ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற ஆன்சர் இங்கே இறங்கும், இங்கே இருக்கிற ஆன்சர் இங்கே இறங்கும். அப்போ ஏற்கப்பட்டதுங்கிறது இங்கே வரும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது எவ்வளோ இருக்குது, 4000. ஸோ அது இந்த இடத்துல வந்துடும். இங்கே பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது இருக்கு இல்லையா, அது இங்கே வந்துடும். அப்போ இந்த இடத்துல பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது எவ்வளோ அப்படின்னா 42000. இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதிகமாக இருக்க பக்கத்தை கூட்டுவோம், அதுலேருந்து அதை 2 பக்கமும் போடுவோம். எந்த பக்கம் குறைவாக இருக்கோ அதை மைனஸ் பண்ணும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது, 6 லட்சம் 42000, 25000, 16000, 2,20,000. ஓகேவா. இதை கூட்டினீங்க அப்படின்னா 6 5 11 13க்கு 3 மிச்சம் 1 5 7 8 10க்கு 0 மிச்சம் 1 7 2 9 9,03,000 வந்திருக்க ஆன்சர். 9,03,000. அதை 2 பக்கமும் போடுங்க. 9,03,000 போட்டாச்சு. அப்போ அதிகமாக உள்ள பக்கத்துலேருந்து குறைவாக உள்ள பக்கத்தை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ குறைவாக உள்ள பக்கம் எவ்வளோ இருக்குது, 2,40,000 ஒரு 4000. அப்போ 2,44,000. 9,03,000ல் 2,44,000
44,000 மைனஸ் பண்ணுங்கள். 13ல் 4 போயிடுச்சுன்னா 9. இங்கே 10ல் 1 இப்போ இங்கே கடன் கொடுத்துட்டீங்க. அப்போ இங்கே 9. 9ல் 4 போயிடுச்சுன்னா 5. இங்கே ஏதோ ஒன்று ஆல்ரெடி கடன் போயிடுச்சு இல்லையா? அப்போ 8. 8ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 6. ஓகேவா? வந்திருக்க ஆன்சர் 6,59,000. அப்போ 6,59,000. இதுதான் என்ன அப்படின்னா கடனாளிகள் தானே. இப்போ நம்ம விற்றுருக்கோம். அப்போ கடன் விற்பனை. ஓகேவா? இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். அடுத்து அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் அதிகமாக இருக்குது? இங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ கூட்டினா 50,000. 2 பக்கமும் அதே 50,000 போடுங்க. அதிகமாக உள்ள பக்கத்துலேருந்து குறைவாக உள்ள பக்கம் எவ்வளோ இருக்குது? 10,000. அப்போ 50,000லேருந்து 10,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 40,000. இந்த பக்கம் என்ன மிஸ் வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் செலுத்தியது, காசோலை செலுத்தியது, செலுத்தக்குறைய மாட்டிச்சிட்டு செலுத்தியது அப்படின்னா ஏற்கப்பட்டது. இங்கே ஏற்கப்பட்டதுன்னா இங்கே இருக்க கிராஸில் தான் இதுவும் இன்ட்டு குறி தான். அப்போ இங்கே ஏற்கப்பட்டதுன்னா இங்கே வரக்கூடியதும் ஏற்கப்பட்டது. அப்போ செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. ஓகேவா? இப்போ டேலி பண்ணிட்டீங்க. இதுவும் அப்படியே கிராஸில் இறங்கும் இல்லையா? இதை அப்படியே என்ன பண்ணுங்க, இறக்குங்க. இங்கே வரும்போது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. எவ்வளவு? 40,000. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த பக்கம் அதிகமாக இருக்குது? இங்கே தான் அதிகமாக இருக்குது. கூட்டி பார்ப்போமா? 3,20,000, 10,000, 40,000. இது ஒரு 1,50,000. கூட்டினீங்க அப்படின்னா 4 5 9 10 12 2 மிச்சம் 1 4 1 5 5,20,000. இந்த 5,20,000த்தில் 1,20,000 மைனஸ் பண்ணு. அதிகமாக உள்ளதை என்ன பண்ணணும்? 2 பக்கம் போட சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் 5,20,000 போட்டுருங்க. அதிகமாக உள்ள இடத்துலேருந்து குறைவாக உள்ள பக்கத்தை மைனஸ் பண்ணுங்கள். இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? 1,20,000. அதை அப்படியே மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2க்கு 2 போயிடுச்சுன்னா 0, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 4 லட்சம். இந்த சைடு வருது. அப்போ இது என்னவாக இருக்கும் அப்படின்னா, கடனீந்தோருக்கு நம்ம விற்றுருப்போம் இல்லையா? அப்போ இதுக்கு பேர் கடன் கொள்முதல். என்ன மிஸ் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப எளிமையான ஒரு கணக்குமா இது. இந்த கணக்கை நீங்கள் அந்தந்த இடத்துல போடுறது தான் சாமர்த்தியம். அந்தந்த இடத்துல போட வேண்டியதை போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேலி ஆகும். நீங்கள் பயம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக எந்த கவலையும் இல்லாமல் கண்டிப்பாக இல்லை நீங்கள் மார்க் எடுப்பீங்க. தைரியமாக பாருங்கள், போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.